வள்ளிக்கா, வள்ளிக்கா, முறுக்கெல்லாம் சுட்டுட்டீங்களா? சீக்கிரமா குடுங்க. நான் போய் பேக் பண்ணி கடைங்களுக்கு போடணும். சுட்டுட்டேம்மா. இந்தா எடுத்துட்டு போ. அக்கா, நாளைக்கு கொஞ்சம் அதிகமா முறுக்கு தேவைப்படும். நெறைய பேரு நீங்க சுடுற முறுக்கு நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. உங்க முறுக்குக்கு செம்ம டிமாண்ட். நாளைக்கு கொஞ்சம் அதிகமா முறுக்கு சுட்டு குடுங்கக்கா. இல்லம்மா, என்னால நெறைய முறுக்கு செய்ய முடியல. காலையில உக்காந்தா சாயங்காலம் ஆயிடுது. இப்போல்லாம் கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ! என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? இப்போவே நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சா தானே நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்னம்மா லாபம் வருது? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உக்காந்து பண்ணா கூட என்ன ஒரு 200, 300 லாபம் கூட வர்றதில்ல. நான் பேசாம இந்த முறுக்கு சுடுறத விட்டுடலான்னு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. எப்பவும் உழைச்சிட்டு இருந்தா தான் உடம்பு உறுதியா இருக்கும். நீங்க இந்த முறுக்கு சுடுற தொழில மட்டும் விட்டுறாதீங்கக்கா. சரி, நான் நாளைக்கு வரேன். உங்களால முடிஞ்ச அளவு முறுக்கு சுட்டு வைங்க. ஆமா, இவ என்ன சொல்லிட்டு போறா? அதுவா, நான் முறுக்கு சுடுற தொழில விடக்கூடாதாம். என்னைக்குமே நான் முறுக்கு சுட்டுட்டு இருக்கணும். அப்பதான் நான் ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்றா. ஏன் சொல்ல மாட்டா? அவ தான் நீங்க சுட்ட முறுக்கு வித்து எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறா உங்களுக்கு தெரியுமா? ஆனா, உங்களுக்கு எவ்வளோ குடுக்குறா? நீங்க எப்பவாவது இது கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்க போய் கடையில நீங்க விக்கிற முறுக்கு ரேட்டு என்னன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். என்னம்மா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. நீங்க சுடுற முறுக்கு பேக் பண்ணி அவ கடைக்கு போய் கொள்ள லாபத்துக்கு விக்கிறா. ஆனா உங்களுக்கு பாதி லாபம் கூட தர மாட்டேங்கிறா. இத பாருங்க. இனிமே அவளுக்கு முறுக்கு சுட்டு குடுக்கறத நிறுத்துங்க. இனிமே நீங்க சுற்ற முறுக்க நானே பேக் பண்ணி கடைங்களுக்கெல்லாம் போய் போட்டுட்டு வரேன். நீங்க பாருங்க எவ்வளவு லாபம் வருதுன்னு. ஆனா நான் அவளுக்கு டெய்லி முறுக்கு சுட்டு குடுத்துட்டு இருக்கேன். அவ கோவிச்சுக்க மாட்டாளா? அவளுக்கு வேணும்னா அவளே சுட்டு முறுக்கு சப்ளை பண்ணட்டும். யார் வேணான்னு சொன்னாங்க? இனிமே நீங்க முறுக்கு சுட்டு குடிக்கிறீங்க. நான் தான் போய் கடைங்களுக்கெல்லாம் சப்ளை பண்றேன். புரிஞ்சுதா? என்னக்கா, நீங்களே இப்போ டைரக்டா கடைங்களுக்கெல்லாம் சப்ளை பண்றீங்க போல. இத நாம முதல்லயே பண்ணியிருக்கணும். இப்போ எல்லாம் எவ்வளவு லாபம் வருது தெரியுமா? இது தெரியாம நான் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு. உங்கள மாரி முறுக்கு சுடுறவங்க என்கிட்ட 1000 பேர் இருக்காங்க. உங்கள விட நான் லாபம் கம்மியா வச்சு எல்லா கடைங்களுக்கு போட்டு உங்க வியாபாரமே ஆகாத மாரி பண்றேன். பாருங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? முறுக்கெல்லாம் அப்படியே இருக்கு. கடைக்காரங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களா? ஐயோ! அது ஏம்மா கேட்குறீங்க? இந்த கவிதாவுக்கு ரொம்ப தான் பொறாம. நாம முறுக்கு போடுற கடைங்களுக்கெல்லாம் போய் எங்களை விட ரொம்ப கம்மியா ரேட்டுக்கு விக்கிறா. அதான் எல்லா கடைக்காரங்களும் அவகிட்டயே வாங்குறாங்க. நம்மக்கிட்ட யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒழுங்கா அவளுக்கே முறுக்கு சுட்டு குடுத்துருந்தா கூட ஏதோ கொஞ்சம் லாபம் வந்திருக்கும். உன் பேச்சை கேட்டுட்டு நான் பண்ணேன் பாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த முறுக்கு விற்கிறதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு. வேற வழியா? நீ எப்படி விற்ப? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த முறுக்கெல்லாம் ஆன்லைனில் ஒரே நாளில் வித்துடுவேன். நீங்க பாருங்க. என்னது, ஆன்லைன்லையா? இப்போ எல்லாம் கடைங்களுக்கு போய் போடுறத விட ஆன்லைனில் விற்கிறது ஈஸி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ரெகுலரா எப்படி முறுக்கு சுடுறீங்களோ அப்படியே சுடுங்க. நான் உங்க முறுக்கு பிஸ்னஸை வேற லெவலுக்கு கொண்டு போக போறேன். பாத்தீங்களா? நம்ம தயாரிக்கிற பொருள் நல்ல தரமாகவும் டேஸ்டாகவும் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் எல்லாம் வந்து சேர்ந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்ம பிஸ்னஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இனிமே நீங்கள் உக்காந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே நல்லா ஜாலியாக இவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருங்க. என்ன வள்ளியக்கா, நல்லா இருக்கீங்களா? ம், வாங்க வாங்க. இதை பாருங்க, எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாகவே இப்போல்லாம் வந்துட்டுருக்கு. நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் முறுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறீங்களா?